இங்க என்ன நடக்குது? டேவிட்டுடைய வேலைகளை நீங்க ஏன் செய்துட்டு இருக்கீங்க? இந்த ஆபீஸ்ல துரை, ராஜா இந்த 2 டீமுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. அனாவசியமா அதுல போய் மோதி உங்க மண்டையை உடைச்சுக்காதீங்க. அந்த இன்வெஸ்டர் நம்ம ஃபர்மை பத்தி வெளியே விசாரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ட்னர்ஷிப்ல துரை வேண்டாங்கிறாரு. துரை அவங்களுக்கு வேண்டான்னா எனக்கு அங்கே வேலை ஏதாவது நான் சொல்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற முதலும் கடைசி வாய்ப்பு. என்னை இன்னொரு முறை காயப்படுத்திடாதீங்க. ஒரு நாளைக்கு அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசினா என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? பொறுமையா இருங்க பாலா, அவசரப்படாதீங்க. அந்த 2 பேர்ல யார் எப்போ இன்வெஸ்டரை மீட் பண்ணணுன்றத நான் முடிவு பண்றேன். சக்தியோட மனைவி கோமதியை பார்த்தேன். அவங்க கணவரோட கேஸை நான் அனுபவம் இல்லாமல் சரியாக ஹேண்டில் பண்ணலைங்கிற சந்தேகம் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த ஆன்லைன் மேகசீனில் ஆர்டிக்கலை படித்ததா என்கிட்ட சொன்னாங்க. டேவிடோட ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பி வச்சிருக்கீங்க? துரை சார் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும், அவங்க சார்பாக வேற யாரும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. நான் இப்போவே உங்கள் பாஸை சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்க போகிறேன். என்னால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஹாய் நான்சி, குட் மார்னிங். எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல, உங்க முகத்தை பார்த்தா சரியா இல்லையே. நேத்து ராஜா என்ன வேலையை விட்டு தூக்க போறாருன்னு தெரிஞ்சோம், காரணமே இல்லாம நீ ஏசும் போதும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்க. நிக்க கூட இல்ல, ஏதோ பயந்து ஓடின மாதிரி இருந்துச்சு. அதான் கேக்குறேன். அது 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 ஒன்றும் இல்லை நான்சி. நான்சி, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே. ராஜாவை தேடி வந்த கிளையண்ட், அவனுடைய ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் கூட. எப்படி எப்படி நான்சி இப்படி பண்ணலாம்? தப்புதான். பரவாயில்ல துரை, ஏன் தப்பு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு நான், எனக்கு அப்புறம் அடுத்தது நீங்க தான். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு உண்மையா விசுவாசமா உங்க 2 கண்களா இங்க இருந்தது நான் ஒருத்தி மட்டும்தான். நானே போறேன். இந்த ஆபீஸை விட்டு நான் போனதுக்கு அப்புறம் உங்களை வெளியே அனுப்புறதுக்கு ராஜாக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. உங்க மேல ஏதாவது ஒரு கதையை கட்டி வெளியே அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் உங்க மேல பரிதாபப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது சரி, வர வர நீங்களே என்கிட்ட உண்மையா இல்லைன்னு கேள்விப்படும் போது நாங்க இருந்தா என்ன இல்லைன்னா பேசாம போறதுதான் நல்லது. நம்பிக்கை இல்லாத இடத்துல உண்மையா இருக்கிற எனக்கு என்ன வேலை? ராஜா வா. மார்னிங் சார். உட்கார். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு மாதிரியா உட்காந்துக்கிட்டு இருக்க? ராஜா, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு தானே? தெரில சார், அதை பற்றி பேச தான் வந்தேன். ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுறது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் யாருக்கிட்ட பேச போகிறேன்? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நம்ம ஃபேமில் பார்ட்னர்ஷிப் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா பாலா மூலிமா வந்த ப்ரொபோசல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? நீயும் துரையும்
போய் பேசுனீங்களா? என்ன ஆஃபர்? யாரு? அதில் தான் ஒரு சின்ன மாற்றம். குழப்பம். அந்த ப்ரொபோசலை கொடுத்தவங்க நான் மட்டும் வந்தா போதும்னு சொல்றாங்க. என்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ துரைக்கு இதை பற்றி தெரியாது. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா உனக்கு என்ன குழப்பம்? இந்த ஃபேமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. பணம் தான் பெருசுன்னு நீ அப்ப நினைச்சிருந்தா பெரிய பெரிய கம்பெனியில சேர்ந்துருக்கலாம். ஆனா அப்ப உனக்கு பணம் பெருசா தெரியும். அமைதி, நிம்மதி, எல்லாருக்கும் உதவும், ஆத்மார்த்தமான திருப்தி, இதெல்லாம் வேணும்னு நீ தானே சொன்ன. இப்ப என்ன? அதே நேரம் பணம் மரத்துல இருந்து விழுவுறது, அது உன்கிட்ட விழுவுதுன்னு சொன்னா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இன்ஃபேக்ட் பணம் நிறைய போட்டு ஒரு ஃபேம்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா நான் முதல்ல துரைக்கிட்ட தான் பேசுவேன். உன்கிட்ட வரமாட்டேன். அது ஏன்னு உனக்கே தெரியும். ராஜா, நீ நல்ல லாயரா இருக்க. ஆனா பிசினஸ்னு வரும்போது துரை ரொம்ப திறமையானவன். அவன் ஏன் வேண்டாம்? ஆனா நீ மட்டும் வேணும். அவங்கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்ன இருக்கு? சார், நீங்க கேட்ட எவிடன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அவர் ஃபோன்ல அவர் முதலாளி கூட பேசின ரெக்கார்டிங்ஸ், அவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட், அப்புறம் கடைசியா வந்த ரெக்கார்டிங்ல அவருடைய சூப்பர்வைசர் ஓவர் டைம் காசு, போனஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா தர்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆடியோ ஃபைல் தானே? ஹலோ ஹலோ சார், வீரா பேசுகிறேன் சார். சொல்லு வீரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சார் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு சார். சம்பளம் காசு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. ஓட்டியும் போயிட்டு இருக்கு. எதுவும் செட்டில் பண்ணுற மாதிரி இல்லை. எப்படியாச்சும் செட்டில் பண்ணுங்க சார் சீக்கிரமா. தெரியும் வீரா, தெரியும். சம்பளம் ஓட்டி எல்லாம் கணக்கில் இருக்கு. வர வேண்டிய இன்வாய்ஸ்லாம் வரல. வந்த உடனே மொத்தமா சம்பளம், உன்னோட போனஸ், நீ அந்த கொடுத்த கொஞ்சம். ஓகே. சென்டென்ஸ் லெட்டர். மிஸ் ரதி, உங்க கணவர் எழுதின இந்த சூசைட் நோட்டும் இந்த சாட்சிகள் எல்லாமே இந்த கேஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க அவருடைய கலீக்ஸ் வேற யார்கிட்டயாவது பேசுனீங்களா? ஆமா, அவங்களுக்கும் அந்த கம்பெனில ஏதோ பிரச்சனை இருக்கு. அவங்க அதெல்லாம் இங்க சொல்ல தயாரா இருக்காங்க. நான் பேசிட்டேன். நீங்க எப்பன்னு சொன்னா அவங்களை இங்க வர சொல்லிடுவேன். இந்த எவிடன்ஸ் எல்லாம் போதுங்க. கண்டிப்பா இதெல்லாம் இந்த கேஸ்க்கு பக்கபலமா இருக்கும். மிஸ் ரதி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், கேட்கணும். இப்போதைக்கு என்னால இந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாது. நட்சி, அன்னைக்கு பேசும்போது என்கிட்ட செய்தி இருக்கா, புது டெவலப்மெண்ட் இருக்கா, ஏதாவது தயார் பண்ணுமான்னு கேட்டேன்.
இன்னைக்கு இங்க உங்ககிட்ட யாருமே உண்மையா நடந்துக்கலன்னு சொன்னேன். ஏன் அப்படி கேட்ட? சொன்ன என்ன தெரியும் உனக்கு? புது இன்வெஸ்டர் பார்ட்னரா சேர விரும்புறாருன்னு ஏதாவது தெரியுமா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. புரியும்படி சொன்னீங்கன்னா. நம்ம ஃபர்ம்ல பார்ட்னரா சேர இன்வெஸ்ட் பண்ண அக்கவுண்டன்ட் பாலா மூலமா ஒருத்தர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் எதுவுமே பேசப்படல. அதனாலதான் நானும் அதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லல, உங்ககிட்டயும் ஷேர் பண்ணல. எல்லாம் சரியா வந்துச்சுன்னா அது உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள தான் உனக்கு என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க யாரும் என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். நானும் காதோரமா என்னென்னமோ கேள்விப்பட்டேன். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு என்னால விட முடியாது. உங்ககிட்ட வந்து சொல்லான்னு தான் இருந்தேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன நினைச்சு சொல்ற? எதுவா இருந்தாலும் உடனே சொல்லு. புது இன்வெஸ்டர் பார்ட்னரா வரதை பத்தி மற்ற ஃபர்ம்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அரசல் புரசலா ஒரு வதந்தியை சொன்னாங்க. ஆனா அந்த பார்ட்னர் ராஜாவோட மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போறதாகவும் அதுல உங்களுக்கு இடம் இல்லைன்னு பேசிக்கிட்டாங்க. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. என்ன சொல்ற? உண்மையாவா? இந்த வதந்தியை நம்பி நீங்க ராஜா கிட்ட போய் கேட்க போறீங்களா? இன்வெஸ்டர் வெளியூர்ல மாட்டிக்கிட்டாரு, வந்தவொடனே சொல்றதா பாலா சொன்னாரு. நான் கேள்விப்பட்டதை தான் சொல்ல முடியும். கேட்காததை திருச்சா பேச முடியும்? பாலா சொல்றது உண்மையா இருக்கலாம், இல்ல ராஜா கூட சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடலாம். கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க, என் விஷயத்துல இருந்த மாதிரி. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு எனக்கு தெரியல. ஆனா செய்யணும்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க எப்படி சர்வைவ் பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. டிபிக்கல் வேலை எடுத்த ஹராஸ்மெண்ட் சார். சம்பள பாக்கி, கிட்டத்தட்ட நிறைய எம்டி ப்ராமிசஸ் கொடுத்து எதையுமே நிறைவேற்றாம மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையும் காரணமா எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார். அண்ட் இன்ஃபேக்ட் அங்க வேலை செய்யற சில பேர் சாட்சி சொல்ல முன் வரதா அவங்க மனைவிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேஸ். அதனால அவருடைய மனைவிக்கு கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும் சார். சரி ரகு, இது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஹரிக்கும் ஆட்சேபணம் இல்லைன்னா எனக்கு எது பிரச்சனை இல்லை சார். நம்ம ரெண்டு பேருக்கும் ஓகே சார். அண்ட் இன்ஃபேக்ட் என்னை விட ஹரி இதுல இன்னும் திறமையா செயல்படுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், சக்தியா அப்பீல்ல நான் கவனம் செலுத்தலான்னு இருக்கேன். அதனால தான் இதெல்லாம். ஷுவர். சரி வாங்க, அவங்கள போய் பார்ப்போம். ஓகே சார்.
கீதா கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். I still think this is not a good idea. எங்க தங்கிருக்கீங்க? ஜூரோங்க. மிஸ்டர் ராஜா, மிஸ்ஸஸ் ரதி. ஹலோ மிஸ்ஸஸ் ரதி, நான் தான் ராஜா, இந்த ஃபார்மோட பார்ட்னர். ரகுவும் ஹரியும் இந்நேரம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணியிருப்பாங்க. ரகு விலகி இதை ஹரிகிட்ட கொடுத்ததுனால நாங்கள் எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. ரகு இன்னொரு கேஸோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கார். அதனால தான் நாங்கள் இதை ஹரிகிட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்ஃபேக்ட் ரகுவிட ஹரி இந்த வேலையில் அனுபவசாலி. இந்த கேஸை திறன்பட எடுத்து நடத்துகிற எல்லா தகுதியும் ஹரிக்கு உண்டு. அவருக்கு பின்னாடி நாங்கள்லாம் ஒரு டீமாக இருக்கோம். அதனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஹரி எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஹரி பார்த்துங்க. ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, நான் வரேன். மிஸ் ரதி, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் ஹரிக்கிட்ட கேளுங்க. எனக்கும் நீங்க ஃபோன் அடிக்கலாம். பார்த்துக்கிட்டேன். மிஸ்டர் துரை, முதல்ல இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் எங்களை சந்திக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கீதா விஷயத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கீதா எந்த தப்பு பண்ணலை. அவங்க என்கிட்ட பர்சனலாக சொன்ன டீட்டெயில்ஸை நான் தான் தவறுதலாக அந்த ஆர்டிக்கலில் எழுதி இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாயிட்டேன். பப்ளிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தவறை உணர்ந்து அதை நிப்பாட்டணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட எடிட்டர் அதை மறுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் மறைச்சிட்டாரு. ஆனால் எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி சாரி. என்னையும் மன்னிச்சிருங்க சார். இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சார். நடந்த தவறுக்கும் அதனால ஏற்பட்ட நஷ்டத்துக்கும் வேணும்னா என் சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கோங்க. ஆனா சார், இந்த சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். Gita, let's be honest here. உங்களுக்கு என்ன பற்றி நல்லாவே தெரியும். ஒரு தடவை ஒரு ஆள் மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த நம்பிக்கை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனிவே, இதை பற்றி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன செய்யலாம்னு முடிவெடுத்து சொல்கிறேன். கீதா, நீங்க எதுக்கும் நாளைக்கு என்ன வந்து பாருங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். ஓகே சார், ஷுவர். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நான் வரேன். தேங்க்யூ சார். கீதா, நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கே நீங்க திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன மறந்துடாதீங்க. வேலையில நீங்க பிஸி ஆனதுக்கு அப்புறம் நான் தான் உங்க அப்பாயின்மெண்ட்காக காத்துக்கிட்டு இருக்கணும். பார்க்கலாம் உங்க கட் ஃபீலிங் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குதுன்னு. ஹே ரகு, மாறன். ரகு மாறன். அவருக்கு எனக்கு தெரியும். இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை. எனக்கும் அவருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட பேச தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் மாறன், அடுத்த முறை ஒரு கேஸ் பற்றி எழுதும்போது கொஞ்சமாவது அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு எழுதுங்க. மேலோட்டமா இன்எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக அப்படி என்ன அனுபவம் இல்லாமல் தப்பு பண்ணேன்னு எழுதுங்க. எல்லாருக்கும் உதவியா இருக்கும்.
ரகு ப்ளீஸ் இந்த கான்வர்சேஷன் இங்கே வேணாமே. கண்டிப்பாக ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். நோ ப்ராப்ளம் கீதா. ஒரு ஜேர்னலிஸ்டா நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். நான் எழுதுனதை உங்களால் முழுசா புரிஞ்சுக்க முடியலன்னா அதுவும் உங்களுக்கு அனுபவம் இல்லாததை காட்டுது. இதுக்கு மேல எனக்கு இங்க வேற எதுவும் சொல்ல தெரியல, தோணல. உங்க எழுத்து வேணா எனக்கு பிகாசோ ஆர்ட் மாதிரி புரியாம இருக்கலாம். ஆனா சட்டத்தின் விளிம்புல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என்னுடைய கிளையண்டோட மனைவி, அவங்க குடும்பம் இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. உண்மையை எழுதுங்க, ஒளிவு மறைவு இல்லாம நேரடியா எழுதுங்க, அதுவும் புரியுற மாதிரி எழுதுங்க. ஜேர்னலிசம்ங்கிற பேர்ல சென்சேஷனலைஸ் பண்ணி உங்க ஆர்டிக்கலை எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக, நீங்க ரொம்ப புத்திசாலியா தெரியணுங்கிறதுக்காக மத்தவங்களை முட்டாளாக்காதீங்க. ரகு ப்ளீஸ் ரகு, ஏன் இப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, ஒரு இடம் இருக்கு, ஒரு முறை இருக்கு. கீதா, நான் சண்டை போட வரல. எதை எழுதினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு உண்மையா ஆப்ஜெக்டிவா எழுத சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு நடந்தது, எனக்கு நடந்தது, என் கிளையனுக்கு நடந்தது, இனிமே வேற யாருக்குமே நடக்க கூடாது. நீங்க உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல லாயர் இன்னும் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா டோரே, வர்றது எல்லாமே வெங்காயம் மாதிரியே இருக்குங்க. வேலை தெரியுதோ இல்லையோ, ஆனால் சம்பளம் மட்டும் அதிகமாக எதிர்பார்க்கல. ப்ளீஸ் டோரே, சீக்கிரமா எனக்கு நல்ல லாயராக பார்த்தாச்சு சார், ஏற்கனவே ஒரு நல்ல லாயரா பார்த்தாச்சு.